அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? கிரீடம். கிரீடம் என்ற தலைப்பில உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. ஆண்டவர் சபையை பார்த்து, சபை இனி வருகிற மகிமையை அது அனுபவிக்கும்படியாய் பூமியிலே காத்திருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் மேல் தன் கண்களை பறக்க விட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். இந்த கடைசி நாட்களில் பூமிக்குரியவர்களை தான் ஊழியக்காரன் மேன்மையாய் பிரசங்கிக்கிறான். அந்த பிரசங்கத்திலே தான் ஜனங்கள் கூடுகிறார்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், பூமிக்குரியவர்களை சார்ந்து அருமையான தேவ சத்தம் கேட்கிற கூட்டம். ஆனால் தேவனாய கர்த்தர் உன்னை அருமையான நிச்சயத்திற்குரிய சத்தத்தை கேட்கும்படி அழைத்திருக்கிறார். பூமியிலே வீடு வாங்குறதும், வீடு கட்டுறதும், கார் வாங்குறதும் அதுக்கு ஒன்று இயேசு தேவையில்லை. நம்மை காட்டிலும் வசதியானவர்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் நல்ல வீடுகளிலே குடியிருக்கிறார்கள், நல்ல காரிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். அருமையான அவர்கள் கோடிக்கணக்கான பணங்களை அருமையான அவர்கள் செலவு பண்ணுகிறார்கள், கோடி கோடியாய் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த பூமிக்குரிய வாழ்வு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் கடந்து போகிற ஒன்று. பூமிக்குரிய வாழ்க்கையை பிரசங்கி சொல்லுகிறால் அது மேகங்களை போல கடந்து போகிறது. பூமிக்குரிய வாழ்க்கையை பிரசங்கி சொல்லுகிறால் அது புல்லை போல வாடி போகிற வாழ்க்கை நாட்காட்டியை காட்டிலும் துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற நித்திய பாக்கியம் மேன்மையானது. இந்த தரிசனம் உன் உள்ளத்திலே வளர வேண்டும். இந்த எண்ணம் உன் உணர்விலே பெருக வேண்டும். இந்த எண்ணம் உன் பேச்சிலே வளர வேண்டும். இந்த எண்ணத்தினால நீ நிரப்பப்பட வேண்டும். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான், மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அருமையான அரமனை வாழ்க்கை எல்லாம் உதறி தள்ளிவிட்டான். உன்னுடைய இருதயமும் உன் எண்ணமும் உன் உணர்வும் ஆபிரகாமின் உணர்வும் வித்தியாசமானது. நீங்க அவனை யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்ந்த காலம் பிரமாணம் கொடுக்கப்படாத காலம், மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவன். ஆண்டவர் இவ்வளவு பிரதீட்சமாய் மனுஷனோடு கூட பேசினதில்லை. இவ்வளவு அருமையான கர்த்தர் ஜனங்களோடு கூட அசைவாடினதில்லை. கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு வல்லமையாய் ஜனங்கள் மத்தியிலே கடந்து போகாத காலம். ஆனால் அவன் பரம தரிசனமுடையவனாயிருந்தான்.
ஒரு அம்மா இயேசுநாதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். வியாதியிலே வந்து சுகமாகிற கூட்டம் இருக்கிறது. அருமையான குஷ்டரோகி சுகமாகிறார்கள், குருடர்கள் வருகிறார்கள், சப்பானிகள் வருகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். எல்லா அற்புதம் நடந்து ஒரு அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சீசர்கள் நினைத்திருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. சீசர்கள் நினைத்திருக்கலாம் ஏதோ இந்த அம்மா நன்மைக்காக வருகிறார்கள் என்று. அந்த அம்மா கேட்கிறாங்க, என் பையன் ஒருத்தன் வலது பக்கத்திலையும் என் பையன் இன்னொருத்தன் இடது பக்கத்திலையும் இருக்கணும்னு கேட்கிறான். அசந்து போனார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல வந்து நான் ஜெபம் பண்றேங்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான். அவன் 100க்கு அதிபதி, பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன். ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை போ என்றால் போவான். தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களில ஆவிக்குரிய சபையினுடைய வீழ்ச்சி என்னவென்றால், ஆவிக்குரிய சபையினுடைய வீழ்ச்சி என்னவென்றால், உலகத்திற்கு பின்னே சபை போய்விட்டது. ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி என்னவென்றால், ஜனங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையே பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் என்ன தேவையோ அதையே சார்ந்து பிரசங்கிக்கிறார்கள், அதற்காக செபிக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பரம தரிசனத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மையான இடம் நித்திய ஜீவன். கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான இடம் அருமையான தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன், மறுபடியும் வருவேன். ஆமென். ஆண்டவர் உனக்கு மேன்மையான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், வெண்வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அங்கே நாம் கோடான கோடி தூதர்களை பார்ப்போம், அங்கே இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்திலே தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களில சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். உனக்குள்ளதை பற்றிக்கொள். உன் கிரீடம் எப்படிப்பட்டது? நீங்கள் 2 அருமையான 2 கொரிந்தியர் வாடாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். இவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி இப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படி செய்கிறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அருமையான நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன், பணக்காரன், செல்வந்தன். Glory to God. கமாலையின் கீழ்ந்து படித்த ஒரு பெரிய படிப்பாளி. அருமையான அவனை போல படித்தவர்கள் புதிய ஏற்பாட்டிலே யாரும் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அருமையான கிறிஸ்துவின் அருகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். என்ன அறிவு என்னவென்றால், என் ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என் ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். என் ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் எனக்கு அதை தருவார் என்று பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11-13 வரையில் வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கிரீடம். ஆமென். சிஸ்டர் ஒரு நாள் பேசியிருக்கிறாங்க. அநேக கிரீடம். கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தன் கையில கிரீடத்தை வைப்பவராய் காத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை முடித்து மகிமைக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்கள் தலையின் மேலே கர்த்தர் ஒரு மகிமையான கிரீடத்தை வைப்பார். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமா இருக்கிற சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். வசனத்தை கூட வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா இருப்பீர்கள். ஆமென். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பூமியில மகிழ்ச்சியின் கிரீடமாய் ஜீவிக்கிறவர்கள் தேவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாயிருந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சபையிலே எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் என்று மகிழ்ச்சியின் கிரீடமாயிருந்தீர்கள். ஒரு ஊழியக்காரன் இருதயத்திலே வேதனைப்பட்டால் அவன் ஒருபோதும் ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டான். ஒரு தாய் தகப்பனை பிள்ளை துக்கப்பட்டால் ஆசீர்வாதமா என் மனசு சொல்லுது, ஆண்டவரே அப்படி வேதனைப்படுது. நான் அதை ஓவர்டேக் பண்றேன், ஆனா வேதனைப்படுது. நீங்கள் சபையில மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சபையில மகிழ்ச்சியின் கிரீடமாய் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை சபையில மகிழ்ச்சியின் கிரீடமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பிள்ளைங்களை எதுவும் சொல்லாதீங்க, வேதனைப்படாத, கஷ்டப்படாத, அழாதம்பாங்க. அதுங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காதும்பாங்க. ஒரு தாய் தகப்பன் காட்டிலும் இயேசு உனக்காக அருமையான செய்த கிரியைகள் ஏராளம். உன்னை ஆண்டவர் ஒரு கிரீடமாய் மாற்றி விரும்புகிறார். இந்த கிரீடமாய் நீங்கள் மாறினால் மாத்திரமே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாடாத ஜீவனுள்ள கிரீடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் பூமியில அருமையான பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், பசியில் இருந்தோம். பசி பாருங்க, எங்க 7 பேரு, அது ஒரு எங்க அம்மா, எங்க அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா, எங்க அத்தை, எங்க அக்கா பிள்ளைங்க 2, 1 கிலோ அரிசி கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. அங்க லாஸ்ட் வரும்போது தண்ணி சோறும் தான் இருக்கும். கஞ்சி தண்ணி அதிகமா கிடைக்காதான்னு நான் எதிர்பார்ப்பேன். சோறை காட்டும். சாபத்தின் கட்டுல இருந்த நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்காக? கிரீடமாய் மாற்ற. ஆமென். எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் நாம். எங்க ஸ்கூல்ல அடிக்கடி என்னை இன்சல்ட் பண்ணுவார் வாத்தியார் நாராயண பிள்ளை. அந்த லேபு வரும்போது, லேபுக்குள்ள போகும்போது சொல்லுவாரு, நாராயண பிள்ளை சாராயம் வடிக்க கத்துக்கோ, நீ பழச்சிக்கிடுவோம் பாரு. அவர் சொல்லுவாரு, எனக்கு சயின்ஸ் வாத்தியார். நான் அவர் ஒரு நாள் பார்த்தேன், என்ன தெரியுதா சார்ன்னு கேட்டேன். உனக்கு தெரியல தம்பி, எத்தனையோ 1000 பேர் படிச்சு போறாங்க. அப்படியா அப்படி நான் சொன்னா சரி மன்னிச்சுக்கோங்கிறாரு. அவர் வயசாகி போச்சு. அவர் வயசான போது பார்த்தேன் அவரை கண்டா ஸ்கூலே நடுங்கும். சயின்ஸ் இங்கிலீஷ் எடுப்பாரு. அவர் வர்றாருன்னு சொன்னா சைலண்ட் ஆயிரும் எல்லாம்.
அப்படி அடிப்பார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, ஹல்லேலூயா, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே அருமையான தேவன் தன் கரத்திலே வைத்திருக்கிற அருமையான கிரீடத்தினாலே அவன் நம் தலையிலே வைத்து அருமையான நம்மை கட்டி பிடித்து அணைத்து முத்தமிடுகிற நாள். அது மகிழ்ச்சியான நாள், மறக்க முடியாத நாள், ஓ மகிமையான நாள். ஓ ரபா காதா ரகா பாபா பாபா பாபா. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், கிரீடத்தை போல சீவிக்கிறவர்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். இந்த கால வேளையில இந்த செய்தியானது உங்களை கிரீடமாய் மாற்றுவதாக, கிரீடமாய் உருவாக்குவதாக, கிரீடமாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சை கர்த்தர் உங்களுக்குள்ள எழுப்புவாராக. உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நான் ஒரு கிரீடமாய் மாற வேண்டும் என்ற சத்தம் உங்களுக்குள்ள தொடர்ந்து தொழித்துக் கொண்டிருப்பதாக. முதலாவது கிரீடத்தண்டைக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அது அதிகாரம் உள்ளது. ஆமென். நீங்கள் ராஜாவா இருக்கிற மனுஷனுக்கு கிரீடம் வைப்பார்கள். ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு கிரீடம் வைக்கப்படும். அந்த கிரீடத்தை அவன் வைத்த பின்பு அந்த தேசத்திலே அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆமென். எல்லா அதிகாரம் உண்டு. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற தூக்கு தண்டனை கைதியை விடுதலையாக்கவோ அல்லது அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கவோ அருமையான அதிகாரம் உண்டு. இந்தியாவின் ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு தெரியாது, சுப்ரீம் கோர்ட் இருக்கிற ஜட்ஜுக்கும் இல்லாத அதிகாரம். சுப்ரீம் கோர்ட் இருக்கிற ஜட்ஜ் ஒருவனை தூக்கு தண்டனை விதித்தால் அருமையான ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனை மன்னித்து விடுவதற்கு. ஆச்சரியமானது. அதை போல அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உன்மேலே கர்த்தர் உன்னை ஒரு கிரீடமாக வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய கரத்திலே கிரீடமாயிருக்கிறாய், தேவனுடைய சபையிலே கிரீடமாயிருக்கிறாய், தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரத்திலே கிரீடமாயிருக்கிறாய். அப்படி என்றால் உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அதிகாரம் என்ன? மாம்சத்தின் மேல் ஆளுகை செய்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. மாம்சம் நம்ம ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். மாம்சத்தின் எண்ணங்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். நம்ம ஒன்னு சொன்னால் அது அப்படியே செய்ய வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. மாம்சம் நம்மோடு கூட போராடும். அதுதான் பழைய மனுஷனுடைய சாபம். பழைய மனுஷன் எரிச்சல் நிறைந்தவன், பழைய மனுஷன் அருமையான அடங்காதவன், பழைய மனுஷன். நீங்க மாட்டை அடைக்கலாம், மாட்டை அடைக்கலாம். மனுஷன் அடக்க முடியுமாயா? மனுஷனை அடக்க முடியுமா? சொல்றாங்க, நாங்கள் நெஸ்லேட்டோடு நாங்கள் எந்த தொடர்பும் இல்லை, அவருடைய சுட்டி வீழ்ப்பது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம். இத்தனை வருஷமா அவன் எத்தனை வருஷமா இருக்கிறான் இந்தியாவில் நெஸ்லேட்டு. முழுசுமா அழிக்க முடியுமா? முடியாது. மனுஷனை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் சின்ன நாடு உலகத்தை அதிர பண்ணிட்டு இருக்கிறான். மனுஷனை ஒண்ணும் செய்ய முடியாது. மாடை பிடிச்சி அடைக்கலாம், ஒடிச்சு நீ கொம்பை பிடிச்சி அடைக்கலாம், ஏனை அடைக்கலாம், சிங்கத்தை அடைக்கலாம், அருமையான புலி அடைக்கலாம். நீங்க அந்த காலத்துல மிருகங்கள் எல்லாம் நீங்க சர்க்கஸ் கம்பெனியில உண்டு. சிங்கத்தை வானா வா, பூனா போ, அருமையான ஓடி வரும், அவன் மேல குதிச்சு ஏறுவான், எல்லாம் செய்வான். ஆனா மாம்சத்தை அடக்க முடியுமாயா? மாம்சத்தை அடக்க முடியுமா? பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன நடக்கும் தெரியாது. ஆமா, ஏன்னா அவன் மாம்சத்துக்கே தெரியும் என்ன நடக்கும் தெரியாது. மாம்சத்தை நீங்கள் ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் தான் தேவனுடைய கரத்திலே கிரீடமாயிருக்க முடியும். அவர்கள் தான் தேவனுடைய சபையிலே கிரீடமாயிருக்க முடியும். அவர்கள் தான் தேவனுடைய சபையிலே அலங்கரிக்கும். தேவனுடைய பிள்ளையே,
இதற்கெல்லாம் காரணம் என்ன? சாபம். கர்த்தர் நம்மை அழைத்து ஊழியம் என்னும் ஒரு மகிமையான வேலையை தேவன் நமக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நான் எந்த வேலையும் செய்யல. நான் 19 வயசுல இருந்து இந்த 66 வயசு ஆகுது. இதுவரையில் இயேசுவை தான் இயேசுவை ஆராதித்திருக்கிறேன். நிறைய ஊழியங்களை கட்டி எழுப்பி இருக்கிறேன். நம்மகிட்ட இருந்து நிறைய ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க. அங்கங்கே திருச்சியில ஒருத்தர் ஏஜி பாஸ்டர், அவர் நம்மகிட்ட இருந்தவர். இன்னொருத்தர் மதுரையில அந்த பிரதர் இருந்த, அவரு அடிக்கடி போன் பண்ணுவார், ஐயா உங்களாலதான் நான் பாஸ்டா மாறினேன். நிறைய ஊழிய சேரங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். தேவன் ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றியிருக்கிறார். ஆகாதென்ற தள்ளின கல்லை நீங்கள் மாம்சத்தை ஆளுகை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். சரீரத்தை இந்த சரீரம் நம்ம சொல்றத கேட்கவே கேட்காது. அதுதான் பாஸ்டிங் பிரேயர். அது கொஞ்சம் சாப்பிடாது, உட்காரும் ஆண்டோடைய சமூகத்துல. சும்மா தேட்டல 4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தே நீ அருமையானவர்களே, நீங்க சபையில இருக்க முடியல, இருக்க முடியல. இப்படி வளையறீங்க, குறுக்கு இப்படிங்கிறீங்க, இடுப்பு நிக்கிறீங்க. ஆனா சினிமா தியேட்டர்ல என்ன மூட்டை கிடைக்கும் போது இப்படி அடிப்பேனே தவிர சீன் போயிடக்கூடாது. எம்ஜிஆர் சண்டை நடக்கிற சீனு இப்படியே பார்ப்பேன், ஒரு சீன் விட மாட்டேன். ஐயா உன் மாம்சத்தை கட்டுப்படுத்தும், அதை ஆளுகை செய்யணும், அதை சொல்றத கேட்கணும். பேசாத, கேட்காத, நீ எல்லாம் கண்ட்ரோலா இருக்கணும். கண்ட்ரோல் பண்ண முடியுதா? கண்ட்ரோல் பண்ண முடியுதா? மாம்சத்தை உங்களால ஆளுகை செய்ய முடியுமா? மாம்சத்தை உங்களால அடக்க முடியுமா? மாம்சத்தை நீங்க ஜெயிக்க முடியுமா? மாம்சத்தை நீங்க அருமையான தேவனுடைய உங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைக்க முடியுமா? அப்படி வைக்கிற ஒருவராய் மாறினால் நீங்கள் கிரீடமாய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்ணு நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது. இப்படி பாக்குது, அப்படி கண்ணிலே பேசலாம், கண்ணிலே அன்பை தெரிவிக்கலாம், கண்ணிலே அருமையான ரொம்ப பேசலனா. இந்த வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாம் கண் அசைவிலே பாதி வாழ்வாங்க. ஆபீஸ் ரூம்ல கண்ணுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஏன்னா ஓனர் வந்துட்டாராம், நீங்க ஆபீஸுக்குள்ள போகும்போது கண்ணுதான் எல்லாம், கண்ணுலதான் போயிட்டே இருப்பாங்க. இந்த கண் அசைவில எல்லாத்தையும் புரிச்சுக்குவாங்க. கண் அசைவிலே சிலர் வளவலான்னு ஆயிரும். நம்ம பாக்குறோம், என்னடா சேலை வாங்கி கொடுத்தா எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்படி பாக்குத, காலையில எழுந்து இப்படி பாக்குத, டைவர்ஸ் பண்ணிடுமோ, டைவர்ஸ் பண்ற மாதிரி பாக்கு, உன் கூட வாழ்வே போதும் சொல்லி பாக்குற மாதிரி இவன் புரிஞ்சுக்கிடுவான். பார்வை சரியில்லை, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், இல்ல நம்ம பழைப்பு கெட்டு போயிடும். இல்லைன்னா காலையில டீ ஹோட்டலு, மத்தியானம் டிஃபன் ஹோட்டலு, 3 வேளை ஹோட்டல்ல சாப்பிட்டா அடுத்த ஆக்சிஜன் ஜிக்மர்ல தான் படுத்து கிடக்கணும் குடல் ஆபரேஷனுக்கு. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் காலவேளை ஆராதனையிலே பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்தை நான் அடக்குகிறேன். எப்படி அடக்க முடியும்? ரோமர்கள் நிருபம் 8:13 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் இந்த ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே தேவதூதனால மாற முடியாது. இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே இயேசுவை போலலாம் நீங்க மாற முடியாது. ஆமென். நீங்க கொஞ்சம் இது ஸ்லோ ப்ராசஸ். ஆனா நீங்க ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவருக்கு உங்கள் இடத்துல மாம்சத்துக்குள்ளே அருமையான அந்த ஆவிக்குள்ளே போக நீங்கள் இடம், நான் ஆவியை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அது நீங்க வேணா போய் பாருங்க. அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். உலக மனுஷனோடு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டீங்க. உலக மனுஷன் அவன் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, செல்ல வச்சு பேசுறாங்க,
ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்லயே அங்க வேலை செய்யற இடத்துலயே 8 மணி நேரம் பேசாச்சு. அப்புறம் போன் பண்ணி சிஸ்டர் எப்படி இருக்கு வந்து செஞ்சீங்களா வீட்டுல? ஆமா. ரசம் வைக்கிறது அவன்கிட்ட கேட்க மறந்து போட்டேன். ரசம் வைக்கிறது 3 மணி நேரம் செல்லுல. எவன் தான் இந்த செல்ல கண்டுபிடிச்சானோ அவன் நாசமா போவ. செல் இல்லாம யாருமே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். என்ன கூட இது அடிமைப்படுத்துது. நானும் ஆனா எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு ரொம்ப செல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப வருஷம் இந்த செல்லும் கிடையாது. நீங்க போன் பண்ணாலும் நீ வேலை செய்தா என் நம்பரை யார்ட்டையுமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் எடுத்தாதானே கொடுக்க முடியும். நானே எடுக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? இந்த நாளின் கால வேளையில தேவனுடைய பிள்ளைய எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு ஆளுகை வேண்டும். பயத்துல இருக்கிறாங்க சிலர். பயத்துல இருக்க கூடாது. கிறிஸ்டியன் புக் ஒன்று வாங்கி படிச்சு பாருங்க. உலகத்திலே அதிகமாய் விற்பனையான புத்தகம் அருமையான இந்த அவர் பேர் என்ன? ஜான் பென்னியன் எழுதின புக்கு மோட்ச பிரயாணம். அதுதான் உலகத்தில் அதிகமாய் விற்பனையான புத்தகம். அருமையான நாம் பெறப்போகிறதான மேன்மை சீல கிரீடத்தை பெறப்போகிறோம். பிசாசு அருமையானவருடைய மாம்சத்திலே உங்களை விளக்கெழும்படி, மாம்சத்திலே உங்களை அருமையான தேவனை பெருமை கொள்ளும்படி, மாம்ச வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே வளரும்படி அவன் இடம் கொடுப்பான். ஒருத்தர் போன் பண்றான், கசப்பு வளர்ந்திருக்குது பிரதர். எப்படி பிரதர்? பாஸ்டுக்கு மேல கசப்பு வளர்ந்திருக்கும் பிரதர். கசப்பு வளர்ந்திருக்குன்னா கிருபை இருக்காது. கசப்பு வளர்ந்திருக்குன்னா அபிஷேகம் இருக்காது. கசப்பு வளர்ந்திருக்குன்னா ரட்சிப்பு இருக்காது. கசப்பு வளர்ந்திருக்குன்னா தேவனை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டான் என்று அர்த்தம். நீ என்ன சொல்லணும் விசுவாசியே? யார் மேலும் எனக்கு கசப்பு இல்ல, யார் மேலும் எனக்கு வெறுப்பு இல்ல. அவங்க திட்டினாங்க, திட்டட்டும். அவங்க கொட்டினார்கள், கொட்டட்டும். அவர்கள் சத்தம் போட்டார்கள், சத்தம் போடட்டும். என்னதான் சொல்லிட்டு நான் என்னை எப்படி நினைக்கிறேன் என்றால், நான் என்னை ஒரு மண்ணாக நினைக்கிறேன். மண்ணு எவ்வளவு நாள் இருக்கும் என்று தெரியாது. பெருங்காற்று பெருங்கொந்தளிப்பு வந்து என் மேல் மோதினால், மண்ணின் மேலே மோதினால் மண்ணுக்கு என்ன ஆகும்? ஒன்னாகும். ஒவ்வொருத்தரையும் சண்டை போட முடியுமாயா? ஒவ்வொருத்தரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, நஷ்டீடு போட முடியுமா? அவங்க திட்டாங்க பாரு, ஜாதி வச்சு திட்டாங்க. ஜாதியா வச்சு திட்டு, ஜாதி இல்லாம திட்டு, ஏதையா திட்டு போயா. நான் என் மாம்சத்தை ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிரீடமாய் மாற கொடுக்கிறேன். இந்த கால வேளை ஆராதனையில மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் எரிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய அக்கினி வந்து அளவில்லாதபடி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சும்மாலாம் ஊற்றப்படக்கூடாது, அளவில்லாதபடி ஊற்றப்பட வேண்டும். இரண்டாவது இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். அருமையான கிரீடமாய் இருக்கிறவர்கள் அழகா இருப்பார்கள். அழகானவர்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6 காரியங்களை நான் பிரசங்கிக்க போறேன். 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீதிமொழியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் முத்துக்களிலும் விலையேறப்பட்டு அவள் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிக்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அணியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. மறைந்திருக்கிற குணமே.
நிறைய விசுவாசிகள் எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க. அது எங்களுக்கு நினைச்சு சில சமயம் ரொம்ப சந்தோஷம். Praise Lord. ஹல்லேலூயா. அனுப்புற காணிக்க வெளிநாட்டுல இருந்து எனக்கு அழுகே வந்து போச்சு. கர்த்தர் உங்களுடைய அன்பை, அருமையான நம்முடைய அன்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கே அலங்காரம்? நீ எந்த சோபம் உங்களுக்கு முரட்டு சோபமா இருக்குதோ உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி ஜுரம் குறையிறது போல குறையணும். பொறாமை இருக்குதா? ஐயோ அது ரொம்ப மோசமானது. பெருமை இருக்குதா? அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அது அழிச்சிடும். என்ன மற்றவர்களை சுத்தப்படுத்தும்படியாய் மற்றவர்களை சுத்தப்படுத்தின இடத்துல நாம் எங்க இருந்தோமோ மன்னிப்பு கேட்கணும். நான் எப்பவுமே கேட்க மன்னிப்பு கேட்கிற அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். பாசு தானே பிச்சை உதறிடலான்னு நினைச்சிட்டாங்க. நான் எப்பா வேண்டாம்பான்னு ஒதுக்கிட்டேன். மன்னிப்பு கேட்கணும். தவறு நீங்க திருத்திக் கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கணும். ஒரு மணி நம்ம தவறு செய்தோம், சரி செய்துட்டோம், என்ன பண்ணும்? சரி நேரம் வரணும்ல, போன்ல பாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு இந்த ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி கிரீடமாய் மாற முடியும்? ஒரு காலம் மாற முடியாது. ஒரு காலம் மாற முடியாது. கிரீடமாய் மாற வேண்டும் என்றால் அவனுடைய மாம்சமற்றிலுமாய் அழிக்கப்பட முடியும். யார் அருமையான அவன கொஞ்சம் தான் குறை இருந்துச்சு. அவன் என்னையா பெரிய குறை செய்தான்? சின்ன வயசுல இருந்து அவன் ஊருக்கு அவன் லிஸ்ட் கொடுக்குறாயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரதை கொடு, அப்புறம் நீ என்னை பின்பற்றி வா என்று கேட்கிறான். தேவனுடைய பிள்ளையை இந்த நாளில் கால வேளையில நீங்கள் சபைக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு அலங்காரமாக இருக்க வேண்டும், தேசத்துக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஒரு அலங்காரமான தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஐயா அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, அவர் எப்படி பிரதர்? நல்ல பிரதர். எப்படி பிரதர்? நல்ல ஜெபம் பண்ணுவாங்க சிஸ்டர். பைபிள் வெளிப்படுத்திலிருந்து வந்துருவாங்க. ரைட்டு, எல்லாம் நல்லதுதான். கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு. இந்த ஆனாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அங்கதான் பொடி வைக்கிறது. அந்த பொண்ணு எப்படி பிரதர்? ஐயோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு கொடுத்து வைக்கணும். அந்த பையன் ஐயோ அவன் கிடைக்கவே கிடைக்காது, அவன் தங்க கட்டிங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது தங்க கட்டி, உன் பொண்ணு உன் பையன் தங்க கட்டி உனக்கு சபையில காட்டா. ஆனாலும் அந்த பையனை கொஞ்சம் பார்த்துருங்க பிரதர். இங்க பாஸ்டர்ஸ் கல்யாணத்துல தலையிடவே மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் அங்க போய் கேட்டேன், 1000 பேர் சபை. நான் கேட்டேன், ஒரு பொண்ணு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். காந்தி நான் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, என்ன ஜெயிலு போட்டுருவாங்க. டைவர்ஸ் ஆனா அந்த கல்யாணம் பண்ண பாஸ்டர் கூட்டுவாயாமா. என்ன இங்க ஒருத்தர் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நீங்க தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கோர்ட்ல கொஞ்சம் சொல்லுவீங்களா? அடப்பாவில என்ன ஜெயிலுக்குள்ள போறதுவா? நான் வரவே மாட்டேமா. பாஸ்டர் செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். செலவு வேண்டாம். எப்படி இருக்க வேண்டும் என்றால் அலங்காரமான கிரீடமாய் அழகை வெளிப்படுத்த. ஏன்னா அந்த கிரீடத்திலே முத்து இருக்கும், வைரம் இருக்கும், விளையாடப்பட்ட முத்து. ஒவ்வொரு முத்தும் பல கோடி. விக்டோரியா மகாராணியின் தலையிலே இருக்கிற கிரீடம் தான் உலகத்திலே அதிக விளையாடப்பட்ட கிரீடம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான அவள் செத்த பின்பு அவளுடைய சவப்பெட்டிக்கு மேலே அந்த கிரீடத்தை வைப்பார்கள். அவளை அடக்கம் பண்ணின பின்பு அந்த அருமையான அதற்கு மேலும் அந்த கிரீடத்தை வைத்தார்கள். அவளுக்கு மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் அதை மெல்சி போகும்போது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற கிரீடம் மாறாத கிரீடம், மறையாத கிரீடம், விலகாத கிரீடம், அது உன்னோடு கூட இணைந்து இருக்கிற கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா.
மூன்றாவது இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். அருமையான கர்த்தருடைய வாசிக்கலாம் வசனத்தை. Praise the Lord. லேவியராகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அபிஷேக கிரீடம். Hallelujah. உன் மேல என்ன இருக்குது? அபிஷேக கிரீடம். அபிஷேகம். Amen. அபிஷேக கிரீடம். Praise the Lord. Hallelujah. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 2 காரியம் இந்த கிரீடத்தில் இருக்கிறது. ஒன்று அபிஷேகம், இன்னொன்று பரிசுத்தம். வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலும் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. இந்த கிரீடம் சுத்திகரிப்புக்குள்ளே போக வேண்டும். என்ன சுத்திகரிப்பு? ஆதியில, ஆத்மாவில, சரீரத்துல. நம்ம சில சமயம் கோவப்படுறோம். நம்ம ஒண்ணும் பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா நீங்க உங்களை குண்டை கட்டிட்டு போய் சாப்பிடுறீங்களா? ஒண்ணும் கிடையாது. நீ மத்தவங்களுக்கு வேணா குண்டை கட்டி விடுவீங்க. நீங்களாம் குண்டெல்லாம் போட மாட்டீங்க. மிலிட்டரியில போய் சுட போறீங்களா? ஒன்னும் சுட போறீங்க. மிலிட்டரிக்கே போக மாட்டீங்க. அந்த பக்கமே தெரியாது. எல்லாம் படத்துல பாக்குறது வச்சு. நீங்க சபையில ஆண்டவரே, எனக்கு ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னியப்பா, என்னை சுத்திகரி, இந்த ரத்தத்தால கழுவும்பா, இந்த வசனத்தினால கழுவும்பா, என்னை பாசு எனக்கு பேசணும்பா, முள்ளு போல குத்தணும்பா, என்னிடத்தில் இருக்கிற குறைகளை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தணும்பா. அந்த உணர்வை விட்டு நீங்க வெளியே போயிடக்கூடாது. நீங்க என்ன நடந்து தெரியாது. நான் பிரசங்கம் பண்றேன், அவங்க சண்டைக்கு வராங்க. எப்படி நீங்க பேசலாம்? எனக்கு உண்மையா தெரியாது. உண்மையா சரி, உண்மையா தெரியாதுன்னு இடத்துக்கு வந்த பிறகு ஒரு மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? பாச இவ்வளவு திட்டமே, பாச இவ்வளவு வச்சுட்டோமே, இவ்வளவு பண்ணிட்டோமே. நான் எல்லாம் ஹிஸ்டரி சொல்ல விரும்பல. இந்த உணர்வு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்போதும் இருந்தால் அவன் சபையிலே கிரீடமாயிருப்பான். சபையிலே அவன் கிரீடமாயிருப்பான். எந்த சபை ஒண்ணும் பரலோகத்துக்கு ஒண்ணும் ஒரு மனுஷனையும் கொண்டு போகாது. தனிப்பட்ட ஜீவியத்திலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீதான் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த சபைக்கு வந்தா நாங்க பரலோகத்துக்கு கொண்டு போவோம், இந்த சபைக்கு வந்தா நாங்க புதிய எருசலேமுக்கு போவோம், இந்த சபைக்கு வந்தா சீயோனுக்கு போலாம். போயா போ. தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் கட்டி எழுப்ப அவன் தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே அவன் தேவன் வைத்திருக்கிற ஒன்றையும் அவன் பெற்றுக் கொள்ள மாட்டான். அதான் சுத்திகரிப்பு. ஒரு மனஸ்தாபம், ஒரு சுத்திகரிப்பு, ஒரு குறைகளை நீ அப்பதான் மிராக்கிளே நடக்கும். இல்லைன்னா ஒன்னும் மிராக்கிள் நடக்காது. வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் குறைகளை நீ அறிக்கையிட்டு உன்னை ஒப்பு கொடுத்து, அருமையான உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ அற்புதத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்னே கர்த்தர் அற்புதம் செய்வான். நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். உங்களை சரி பண்ணிட்டே இருந்தா அற்புதம் நடக்கும். ஆமென். உங்களை சீர்படுத்தி கொண்டே இருந்தா அற்புதம் நடக்கும். உங்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தால் அற்புதம் நடக்கும். ஆவிக்குரிய பகுதியிலே பலவீனமான பகுதிகளை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டே இருங்கள், சீர்படுத்திக் கொண்டே இருங்கள், சிறப்படுத்திக் கொண்டே இருங்கள், சரிபடுத்திக் கொண்டே இருங்கள். அற்புதம் நடக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த கிரீடம், அபிஷேகத்தின் கிரீடம். யாத்திராகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6-7, லேவியராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9-10. அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல். முதலாவது இந்த கிரீடம் சுத்திகரிப்புக்குள்ளே போகிறது. முதலாவது இந்த கிரீடம் அதிகாரமுடையதாய் மாறுகிறது. இரண்டாவது இந்த கிரீடம்
அழகுள்ளதாய் மாறுகிறது. மூன்றாவது, இந்த கிரீடம் பரிசுத்தத்தை நோக்கி நகர்ந்து போகிறது. நான்காவது, இந்த கிரீடம் அருமையான அபிஷேகத்திலே நிறைந்து காணப்படுகிறதாய் மாறுகிறது. வாசிக்கலாம் வசனத்தை. எபேசியருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த வசனம். உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உன் மேல யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நிந்திக்கப்படுறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவமானப்படுத்தப்படுறீங்க. இப்ப உங்களை இன்சல்ட் பண்றாங்க, உங்களை பத்தி குறை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல இருக்கிறேன்யா, என் மகிமை உன் மேல இருக்குது. சில பொருளை நம்ம எடுத்தேன்னு சொல்லிடுவாங்க, ஆனா அவசரப்பட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சிலரை உடைச்சிடக்கூடாது. நான் எங்க சித்தி வீட்டுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க சர்க்கரை எல்லாம் எடுத்து நீ வித்துட்டியான்னு கேட்டாங்க. அப்ப சின்ன பையன், நான் சர்க்கரையும் பார்க்கல ஒன்னும் பார்க்கல. அப்ப நான் போனேன், நீதான் வித்துருக்கிற, பெரிய தகராறு பண்ணா. நான் பசிக்க சாப்பிடலான்னு அங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், கடுக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க இருந்து வடசேரின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க இருந்து நடந்தே போனேன். இந்த அம்மா திட்டினதை பார்த்து ஏதோ அந்த வீட்டுல போய் சாப்பிடுவேன், சாப்பிடக்கு தான் போவேன். இவ்வளவு தூரம் மலையில வேற ஏறி போகணும். ஐயப்பன் கோயில், அவங்கதான் தர்ம கத்தா, அவங்க அப்பா தான் கட்டினாரு. எல்லாம் வில்லுப்பாட்டு அடிக்கிறவங்க, கோயிலுக்கு வில்லுப்பாட்டு அடிக்கிறவங்க. நீங்க வேணா அந்த ஊருக்காரங்க யாரா இருந்தா கேட்டு பாருங்க. எங்க சித்தப்பா பேர் கணேசன், இன்னொரு சித்தப்பா அவர் கன்னியாகுமரி முழு ஃபேமஸா வில்லுப்பாட்டு அடிக்கிறவர், அவர் பேர் மாதவன் பிள்ளை. அவங்க என்ன பண்றான்னா, அங்க போனா என்ன அப்படி சொல்லிட்டாங்க. நீ என்னதான் நினைச்சாலும் அழுகுறேன், அவனோட நான் சின்ன பையன் எப்படி சொல்ல முடியும், எடுத்துச்சேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வழியில இந்த நாகப்பழம் பழுத்த பழமெல்லாம் விழுந்து கிடந்து அதெல்லாம் சாப்பிட்டு என் பசி மாற்றினேன். பசி கொஞ்சம் மாறிச்சு, தண்ணியெல்லாம் பைப்புல குடிச்சிட்டு போனேன். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியாய் தொடுகிறான். ஆமென். 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. உன்னை சேதப்படுத்தாது. பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யா நம்ம திடீர்னு டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம், எதையாவது நம்ம சொல்லிடுவோம். சின்ன பொருள் தானே, போனா போட்டு விட்டுருங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா கலப்பாதீங்க. சில பொருட்களுக்கு நீங்க ரொம்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணாதீங்க. கர்த்தர் பார்த்து விடுவார். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் அதிகமான கொலை என்னன்னா, வயல் வரப்பு ஒரு அடி வந்துருவான், சரி போனா போறான், தொலைஞ்சு போறான், அது ஒரு கொலையே நடக்கும். 2 பேர் வெட்டி, அவன் இங்க வெட்டி அங்க வெட்டி, கடைசி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன். அவன் செலவு பண்ற பணத்தை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட, அந்த இடத்தை வித்தாலும் அவனை கோர்ட்டு வக்கீலுக்கு காசு கொடுக்க முடியாது. சில காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு போயிட்டே இருக்கு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதுக்கு பதிலையும் சில சமயம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ஆரம்பத்துல ஊழியர் செய்யற நாட்கள்ல இந்த கூரை கோட்டையை பிரிச்சு 2 தடவை மைக் செட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. மைக் செட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க, இந்த ஏரியால தான் சார் எடுத்துக்கிறாங்க. காண கழட்டினேன், அதுக்கு பிறகுதான் பிரச்சனை தீர்ந்துச்சு. எனக்கு ஒரு தடவை கதவெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு போயிட்டான். ஆனா எனக்கு தெரியும் இவங்கதான் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா கர்த்தர் பார்த்து. ஆமென். அவங்க இந்த ஊர்லயே யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல தான் சார் எடுத்துக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நிறைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆண்டவர் கவனிக்கிறார், ஆண்டவர் நியாயம் செய்வார், ஆண்டவர் அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வார். உனக்கு தீமை செய்தவனை அவர் சும்மா விட மாட்டார், ஒரு காலம் விட மாட்டார்.
அரசு அன்பு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. அதனால கர்த்தர் பார்த்துக்கணும். ஆமென். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னா என்ன ஆயிரும்னா, நீங்க அந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துடலாம். இந்த உணர்வு உங்களால், இந்த உணர்வினாலே நீங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால், இந்த எண்ணத்தினாலே உங்கள் உணர்வு நிரப்பப்படாமல் இருந்தால், அருமையான உங்கள் சிந்தை நிரப்பப்படாமல் இருந்தால், நீங்க அதிலே தான் போராடிட்டே இருப்பீங்க. உங்க எண்ணம், சிந்தை, உணர்வு வெளியே நீங்க வரணும்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற இடத்துக்கு நீங்க வந்தாதான் அந்த உணர்வுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். விசுவாசிகள்லாம் நம்ம சபையில நிறைய விசுவாசிகள்லாம் வருவாங்க போவாங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. தீ கொளுத்திட்டான் கொட்டகைய, ஃபயர் ஸ்டேஷன்ல வந்து தீ அணைச்சாங்க. ஒரு கொட்டகையில இருந்துச்சு கட்டடம் கட்டும், தீ வச்சுட்டாங்க. அவ்வளோ அங்க இருந்து வந்து அணைச்சாங்க. யாருமே அதை பத்தி எந்த ஊழியக்காரங்க ஒருத்தர் போன் பண்ணி தீ வச்சுட்டாங்களா பாஸ்டர் கூட கேட்கல. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பார்த்துக் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு டபுள் பிளெஸிங், ரெண்டு விதமா, 2 blessings. என்ன பிளெஸிங்ஸ்னா, ஒண்ணு பூமியில இருக்கிற நாட்களிலே கர்த்தர் இருதயத்திலே மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் நித்திய மகிழ்ச்சி. என்னதான் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி பேசுவான். கர்த்தருடைய தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தாவே எங்கள் இருதயத்திலே தந்தீர். ஆண்டவரே, அருமைதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுடுங்க, அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான சந்தோஷம். விக்டோரியா மகாராணி அம்மா அவங்க அரண்மனையில உலாவி கொண்டிருக்கும் போது தன் அரண்மனையிலிருந்து பக்கத்திலே பார்க்கிற ஒரு வீடு இருந்ததாம். அந்த அம்மா ஒரே கைத்தட்டும் பாட்டும் டாமரின் பாடு அடிக்கிறதும் பாட்டும் பாடு இருந்தாங்களா. இவங்க என்னடா, நம்ம உலகம் முழுவதும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, த்ரூஅவுட் வேர்ல்டு நம்முடைய ஆளுகை ஆட்சி செய்துட்டு இருக்கிறோம், ஆனா நமக்கு சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையா? ஐயோ, அந்த நாடு இப்படி இருக்குது, இந்த நாடு இருக்குது, அங்க இத்தனை நடக்குது, இங்க இத்தனை நடக்குது, அருமையா போர் வீரர்கள் சாகுறாங்க, மக்களுக்கு பிரச்சனை, ஆட்டு இது லொட்டு லொடுக்கு எல்லாம் தலை மேல வச்சு இந்த அம்மா நடந்துட்டு இருக்குது. அந்த அம்மா கூப்பிட்டுச்சான், நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றாங்க, கேட்கறது கூப்பிடுது அரண்மனைக்கு. அது சொல்றான், ஏசியா இருதயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ரட்சிக்க நான் பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி. உங்க வீட்டு நாய் சிரிச்சிருக்குதா? என்னைக்காவது நீங்க வரும்போது காலையில் சர்ச்சு முடிச்சு போங்க, என்ன ஆவீங்க? உங்களுக்கு தலை சுத்தி கிளம்புது. பூனை சிரிச்சிருக்குதா? உங்க வீட்டு பூனை என்னைக்காவது சிரிச்சிருக்குதா? உங்க வீட்டு பூனை அன்னைக்கு மத்தியானம் சர்ச்சை முடிச்சுட்டு போய் பூனை உங்களை பார்த்துக்கிட்டு சிரிச்சா என்ன ஆகுறது? உங்க கெதி என்ன ஆகுறது? உடனே போன் பிசாசு வீட்டுக்குள்ள வந்து ஓடி வாங்க பாச, பூனைக்குள்ள இருக்குது. எந்த மிருகமால் சிரிச்சிருக்குதாயா? மனுஷனுக்கு தான் சிரிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து. ஆமென். நீங்க எப்ப அழகா இருக்கிறீங்க தெரியுமா? சிரிக்கும் போதுதான் அழகா இருக்கு. இப்படியே நடக்கிற ரேடர்னு ஒருத்தர் இவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தார். அவர் வெள்ளைக்காரர், லண்டன்காரர். அவர் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் வார்டுக்குள்ள போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவார். அவர் சொல்ற காரியம் பாதி மருந்து பாதி மகிழ்ச்சியில ஹீல் ஆயிருந்தார். அவர் சிரிச்சுட்டே போவார். ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் நின்று சிரிச்சு கை கொடுத்து, எப்படி இருக்கிற, நேற்ற காட்டில நீங்க எப்படி இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். நான் அவரை பார்த்துட்டேன். அருமையான கத்தோடி லண்டன் மிஷினரி. அவர் எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், நீங்க மக்களோடு கூட, இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரேன், வாங்க, டீ குடிக்கிறீங்களா, காபி குடிக்கிறீங்களா, சரி
என்ன விஷயமா வந்தீங்க? நான் வாழ்க்கையே நொந்து போயிடுவேன். நம்ம நாட்டு கல்ச்சர் என்ன தெரியுமா? யார் வந்தா உட்காருக்க வீட்டுக்குள்ள மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கும். அப்பதான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க. யுத்தம் அப்படியே ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டாப் ஆகி இது வேலை செய்யும். புருஷன் மனைவி அடிச்சிருப்பாங்க. என்னங்க ஒரு மாதிரி என்னங்க அது? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா புள்ள பரண்டிட்டு முகத்துல இந்த அம்மா தான் பரண்டி விட்டு எல்லாம் காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா? நம்ம நாடு வெள்ளக்காரன் எதுவுமே கேட்க மாட்டான். அவன் நம்ம கூட உட்கார்ந்துட்டு கறியை சாப்பிட்டுட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டான். அவன் நாட்டு கல்ச்சர் அது. ஹோட்டலுக்கு கூட்டு போனா நீங்க அதை சாப்பிட்டீங்களா, நம்ம தான் எடுத்துக்கணும். அங்க இருக்கும். நம்ம வெக்கப்பட்டு பட்னியா தான் வெளியே வரணும். நான் வெக்கப்பட மாட்டேன். நான் அவங்களுக்குள்ளதான் எடுத்து சாப்பிட போயிடும். நமக்கு ஏன் வெக்கப்படணும்? ஏன்டா முதல்ல எனக்கு தெரியும் நம்மள எதுவுமே சொல்ல மாட்டான். காபி குடின்னு சொல்ல மாட்டான், ஜூஸ் குடின்னு சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல. நம்மள கேட்டா தந்துருவான். ஐயா ஒரு மகிழ்ச்சியா இருங்க. கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க. இல்லங்க, நாங்க நாளைக்கு வாழ்வோங்க. நாளைக்கு வாழ்றது அவர் கரத்துல இருக்குது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவர் கரத்துல இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க பாக்குற ஒருத்தரை சிரிக்க கூடாதயா, சந்தோஷமா இருக்க கூடாதயா. ஹல்லேலூயா. உங்களை என்ன சொல்ற, பாசிங்களே அப்படி இருக்கிறாங்க. நான் வண்டியில போறேன், ஒரு பாசிங் கிட்ட வர வந்தாரு, கிட்ட வர வண்டியில வந்து அவர் போனவன சரியா வேணும்னே கொஞ்சம் பார்ப்பேன், சிரிக்க ட்ரை பண்ணுவேன். நான் இவர் தலையை இப்படி வச்சா நான் யாரு மண்டைக்கு பின்னாடியா சிரிக்க முடியும்னா பார்த்து ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 மகிழ்ச்சியா வீட்டுக்காரர் சந்தோஷமா சாப்பிட்டியான்னு கேளுங்க. ஐயா இந்த அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி குடியா, இதான் கடைசி வரை நின்று அழுதுகிட்டு இருக்கோம். உனக்கு கல்லறை கட்டுறதே இந்த அம்மா தான், என்ன கொண்டு வரதே இந்த அம்மா தான். வாங்க பாஷர், வாங்க பாஷர், வாங்க பாஷர். அவர் போன உடனே தாஜ்மஹால் கட்டுறாங்களாம். நீ இருக்கிற நாளெல்லாம் தாஜ்மஹால் கட்டுற, போன பிறகு மாடலா கொஞ்சம் ஒரு ஒண்ணுக்கு ஒன்லையாவது ஒரு தாஜ்மஹால் கட்டிருக்கிறான். இருக்கும்போது, வாழும்போது, நடக்கும்போது வாழ்க்கை மாற வேண்டும். அடுத்தபடியாக மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கிரீடத்தை பற்றி தான் பேசுறேன். கிரீடம் எப்படி இருக்கும்? சோர்ந்தா போய் இருக்கும். ஐயோ, ஒரு கிரீடத்தை கொண்டு வந்த நான், விக்டோரியா மகாராணி வச்சிருக்கிற கிரீடத்தை நான் இந்த மகிமை ஆலயத்துக்கு கொண்டு வந்தனா பாண்டிச்சேரியே இங்க வந்துடும் பாக்குறது. அதுல இருந்து வெளிச்சம் வீசும், அதுல இருந்து பிரகாசம் வீசும். அது மகிழ்ச்சியை வேணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டா, தேவனுடைய பிள்ளை, அவன் வீட்டுல இருக்கும்போது அவனையும் அவனுக்கு உண்டானதையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரியா. ஹல்லேலூயா. அடுத்தது பேசி முடிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிரீடம், ஞானம், அருமையான வாசிக்கலாம். ஞானத்துக்கு ஒப்பிட்டு சாலமோன் சொல்லுகிறார், அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நீதிமொழிகள் 29:2 கூட வாசிக்கலாம். நீதிமான் பெருகினால், நீதிமான்கள் பெருகினால், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ அவர்கள் தவிப்பார்கள். ஏன்னா மேல போட்டுட்டு மேல் வசனத்தை மறுபடியும் வாசி. அது உன் தலைக்கு அலங்காரமான, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம், ஞானத்தை வாசிக்கவில்லை, ஞானம் சொல்லிதானே வாசிக்கணும். அதுதான் அலங்காரமான. உங்களுக்கு ஞானம், ஆண்டவரே எனக்கு ஞானமான ஒரு கிரீடத்தை தாரும். எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை, புத்தி தேவை. ஆண்டவரே உங்க பையனுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவனை ஞானமுள்ள ஒரு கிரீடமாய் மாற்றும். ஆமென். இவனுக்குள்ள ஞானத்தை கொடு, ஒரு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் உலகத்துல உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க.
ரொம்ப அட்வான்ஸா டீச்சிங் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. ஹிந்தி படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும், தமிழ் படிக்கணும், என்னெல்லாமோ படிக்கிறாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்குது. நீங்க இன்னுள்ள காலங்கள் ரொம்ப சப்ஜெக்ட் அதிகமா இருக்குது. கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும். ஒரு வேலையை ஒருத்தர் கொடுத்தா ஞானமா செய்யணும். நம்ம சில விஷயங்களை ஞானமா செய்யணும். ஒரு பட்டணத்து பெரிய பட்டணம், அதுக்கு விரோதமாய் பெரிய யுத்தம் வந்தது. ஞானமுள்ள ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தை விடுவித்தால் அதை ஒருவனும் அறியவில்லை என்று பிரசங்கி எழுதுகிறான். அந்த ஞானமுள்ள அந்த மனுஷன் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 5 காரியம் கிரீடத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. 5 6 5 காரியம். 1 அதிகாரம், 2 அபிஷேகம், 3 பரிசுத்தம், 4 அலங்காரம், 5 ஞானம், 6 சொன்னேன். அப்படியே சொல். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Praise the Lord. ஆண்டவரே, என்னை கிரீடமாய் மாற்றும். உன் கரத்திலே நான் கிரீடமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை பூமியிலே வாழ்கிற நாளிலே கிரீடமாய் மாற்றுவாராக. நிச்சயத்திலே அவர் வைத்திருக்கிற ஏராளமான கிரீடத்தை அவர் வைத்து காத்திருக்கிறார். அந்த தேசத்துக்கு போகும்போது அவருடைய சரசின் மேலே அந்த கிரீடம் சூட்டப்படும். அது வாடாத சீவ கிரீடம், மறையாத சீவ கிரீடம், அது நீதியின் கிரீடம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.